செம்ம மூவிங்க, சான்ஸே இல்ல. லைக் நிறைய சேஞ்சஸ் வரணும்ன்றத ஒரே படத்துல சூப்பரா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் ரியல் லைஃப்ல வந்தா ரொம்ப சந்தோஷம். நைஸ், வெரி நைஸ் மூவி. சூப்பரா பண்ணிருக்காருங்க, சான்ஸே இல்ல. ஒரு டிஃபரெண்ட் ஃபார்மேஷன். அவர் வந்து நார்மலி காமெடி தானே பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ இதுல ஒரு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். வெரி நைஸ். கருப்பு மூவி லைக் எப்படி இருக்கணும், நிறைய கோட் அதெல்லாம் எப்படி இருக்கணும்ன்றத சொல்லியிருக்கு. நிறைய சேஞ்சஸ் வரணும்ன்றது சொல்லியிருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஹோல் பேக்கேஜ் சூப்பர், சான்ஸே இல்ல. எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி. ஆமா, ஆர்ஜே பாலாஜி அவர் வில்லன் தான், பட் ஃபைனலா ஒரு சூப்பரோட ஒரு இதோட கிளைமாக்ஸோட முடிச்சிருக்காங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். செம்மங்க, சான்ஸே இல்ல. நான் இந்த ஆடியோ லான்ச்சுக்கும் போயிருந்தேன். இட் வாஸ் வெரி வெரி நைஸ். மைண்ட் ப்ளோயிங் சாங்ஸ், சூப்பர், வெரி நைஸ். யா அக்செப்டபிள் தான் இருக்கு. என்னங்க அப்படிலாம் சொல்ல முடியாது, படம் பார்த்தா எல்லாமே தானே இருக்கும். ஆன் தி ஹோல் இட்ஸ் a package. It was very nice. செம்ம செம்ம, சான்ஸே இல்ல. லைக் எல்லாமே சேர்ந்தது தானே மூவி. படம் வந்து சூப்பரா இருக்கு, செம்ம ஹிட்டான மூவி. அதாவது இவ்வளோ போராட்டங்கள் தாண்டி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா, அதுவும் இவ்வளோ கூட்டத்தை பாக்குறாங்கன்னா எல்லாமே அந்த கருப்புசாமிக்கு ஆக மட்டும்தான். கருப்புசாமி இறங்கிட்டாரு, ஒரே வார்த்தை சொன்னா கருப்புசாமி இறங்கிட்டாரு. நீங்க எல்லாமே வந்து தியேட்டர்ல பாருங்க. எதுவுமே வந்து எல்லாம் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே தியேட்டர்ல வந்து நேரா விட்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். மியூசிக் எப்படி இருந்தது? சாய், ஹேட்ஸ் ஆஃப் சாய் அந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருந்தது. லைக் வில்லன்ல இருந்து எல்லாருமே ஆக்டிங் வந்து செம்மையா இருந்துச்சு. அவங்கள பத்தி சொல்ல வேணும், அவங்க தான் மெயின் கேரக்டர் எனர்ஜி மாதிரி. அவங்க தான் ரொம்ப மெயின் கேரக்டரா இருந்தாங்க. செம்மையா இருந்தது எல்லாமே. கிளைமேக்ஸ் வெறித்தனங்க. இதை விட என்ன கிளைமேக்ஸ் கொடுக்க முடியும்னு தெரியல, வேற லெவல் இருந்தது. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து எல்லாரும் பாருங்க, அது மட்டும்தான் ஒரே ஒரு ஃபேன்கள் மூமெண்ட் தான் இதெல்லாமே. அதாவது செகண்ட் ஹாஃப்ல வெறித்தனமா ஃபேன்ஸுக்குனே செஞ்ச மாதிரி இருந்துச்சு படம். இவ்வளவு வருஷம் கழிச்சு அவரை வந்து பெரிய ஸ்கிரீன்ல இப்படி பாக்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்துச்சு, நம்ம படம். சீரியஸா இருக்கா, காமெடியா இருக்கா படம்? படம் இட்ஸ் காம்பினேஷன். எங்கெல்லாம் சீரியஸா இருக்குமோ அங்க சீரியஸா இருந்துச்சு. ஃபன்னா இருக்க இடத்துல செமையா என்ஜாய் பண்ணோம். யாரெல்லாம் அந்த கேரக்டரை ரிலேட் பண்ணிக்க முடியுமோ அவங்களுக்கு செம்ம கனெக்ட். மூவி ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா தான் இருக்கும். சோ அந்த கேரக்டர் அப்படியே உள்வாங்கி செமையா பண்ணாரு. அவருதான் அந்த கேரக்டர் அப்படின்னு பயங்கரமா டெலிவர் பண்ணாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, வந்து படத்தை பாருங்க. ஐயோ, அந்த கெட்டப், அவர் கெட்டப்பாவே இல்லைங்க, அவர் நிஜமாவே அந்த கேரக்டராவே நடிச்சாரு. லைக் ரியலா ஒரு காட் எப்படி இருக்கும்னா அவரை விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ செம்மையா டெலிவர் பண்ணியிருந்தாரு. நான் ஒரு ஃப்ரேமுக்குமே சூர்யாவை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் கழிச்சு சிகரெட் குடிச்சு பயங்கரமா. ஐயோ, அவரு குடிக்கிறது சப்போர்ட் பண்ண கூடாதான், பட் அவருக்கு ரோலுக்கு அவர் செம்மையா பண்ணியிருந்தாரு. வேற லெவல் சப்போர்ட். அது ரொம்ப சென்டிமெண்டலா இருந்துச்சு. அவரும் செம்மையா டெலிவர் பண்ணிருந்தாரு. கண்டிப்பா அக்செப்டபிளா இருந்துச்சு. ஐயோ, அந்த நீங்க படத்தை பாருங்க. லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு லீக் எனி சீன்ஸ், பட் எவ்ரி சீன் இஸ் கூஸ்பம்ப் மூமெண்ட் இன் தி ஃபிலிம். ஐயோ, தெறிக்க விட்டாங்க. லிட்டரலா கூஸ்பம்ப்ஸ் வருதுன்னு சொல்ல. லைக் ஒரு சீனும் நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். லைக் நீங்க அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணீங்கன்னா வேற லெவல் மூவி. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எப்படி பண்ணிருக்காங்க? செமையா பண்ணிருந்தாங்க. படம் சூப்பர் படம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஒரு ஜானர்ல வந்து சூர்யா பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா ஒரு சூட் ஆச்சு. ஆர்ஜே பாலாஜி ரோல் வந்து நம்ம அவர் நிறைய காமெடி பண்ணி பார்த்துருக்கோம். இந்த வில்லன் ரோல் வந்து பயங்கரமா கிழிச்சிட்டாரு அவர். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு படம், சூப்பரா இருக்கு. இதை போய் பாருங்க. கேமியோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஈவன் கேமியோலாம் தாண்டி த்ரிஷா நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்க த்ரிஷாவோட ரோலே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது வந்து சும்மா ஒரு சின்ன ரோல் இருக்கும்னு பார்த்துருந்தோம். அவங்களும் படத்தை அப்படியே கொண்டு போறதுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருந்திருந்தாங்க. ஸோ படம் ஓவராலாவே நல்லா இருக்கு. ஸ்பெஷலா சொல்லணும்னா சாய் அபியங்கர் பத்தி சொல்லணும். மிரட்டி விட்டாரு சீரியஸா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே வந்து நல்லா எலிவேட் ஆயிடுச்சு அவரோட இதுல. ஆக்சுவலி வந்து ரொம்ப ரெலவெண்டான இது டைட்டில் அது. ஏன்னா நீங்க படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், படமே ஃபுல்லா வந்து கருப்பை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லசாமிங்க அவங்களை பத்தி தான் போயிட்டு இருக்கு.
கரெக்டான டைட்டில் ஆக்சுவலி ரொம்ப கரெக்டா வச்சிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ரொம்ப ஒன்லைன்ல சொல்லணும்னா, தப்பு பண்ணா வந்து சாமி தண்டனை கொடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் படமே. நீங்க தப்பு பண்றீங்க, ஒரு நாள் உண்மையாவே சாமி வந்து நேர்ல தண்டனை கொடுக்குதுன்னா எப்படி உங்களோட சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்றதான் ஆர்ஜே பாலாஜியோட இதுவே. ஸோ இந்த கடவுள் நம்பிக்கை பிளஸ் வந்து உண்மை, நீங்க எப்படி வந்து ஆக்சுவலி உங்க ட்ரூத்தை வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத பத்தி தான் வரும். படம் உண்மையாவே ப்ரோ சூப்பரா இருந்தது ப்ரோ. படம் எதுவுமே குறையெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி இது பயங்கரமா குக் பண்றேன்னு சொன்னாரு. இவர் வந்து எல்லாத்தையும் பயங்கரமா சேர்த்து குக் பண்ணிடுறாரு. உண்மையாவே ரியலி என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ. ஃபேன்ஸா வந்து ஜிபியூ படத்துக்கு வரும்போது எழுந்து நின்று விசில் அடிக்கிறது, இந்த படத்துக்கு வந்து ஆல்ஸ் வச்சிருக்கலாம். ஏன்னா போன வாட்டி வச்சிருந்தாங்க, இந்த வாட்டி வைக்கல போல. தொண்டலா கட்டிச்சு, உண்மையா கட்டிக்கிட்டு எல்லாருமே ஸ்டாண்டிங் மூவ்மெண்ட்ல தான் பார்த்தோம் படத்தை. ஜிபியூக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து ஸ்டாண்டிங்லயே பார்த்துருந்தோம். ஏன்னா பிஃபோர் சூர்யா படம் வந்திருக்கு, இவ்வளவு என்ஜாய் பண்ணுமா தெரியல. இந்த படம் கண்டிப்பா ஒரு நாள் டிலே ஆகி வந்ததே ரொம்ப ஃபீலிங்கா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு 100% சாட்டிஸ்ஃபைட் உண்மையாவே படம். கண்டிப்பா ஹிட் ஆயிடும் ப்ரோ. அவர் தேட்டருக்கு ஹிட்னு சொல்லவே கூடாது ப்ரோ. எல்லா படத்துலயும் ஒரு அது ஏன் தெரியல, சூர்யா வந்து நடி ஒழுங்கா இல்ல, ஸ்கிரிப்ட் எல்லாருமே ஒரு வியூ. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துலயும் சூப்பரா தான் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் ஏன் ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியல. அவரை மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் யாராலும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. விக்ரம் சூர்யால ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ப்ரோ ஃப்ரம் அதர் ஆக்டர்ஸ். எல்லாருமே இவர் வந்து ஒரு வெர்ஸ்டைல் ஆக்டர் எனக்கு தெரிஞ்சு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சாப்பிட்டு போயிடுறாரு உண்மையாவே. த்ரிஷா பேரிங் அது வந்து பேரிங் ஒரு பேர் கிடையாது, இது வந்து வேற ஒரு கான்செப்ட்ல நல்லா இருக்கு. அவங்கள மௌனம் பேசுறத பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்ப பாக்குறோம். அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. உண்மையா ப்ரோ பார்க்கும்போது கையில அப்படியே உண்மையா பூஸ் என் ஒய்ஃப்ல அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி வந்து எல்லாமே ஒரு மாதிரி வைபா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடவுளோட ஒரு எமோஷனல் இருக்கு. அந்த மாதிரி எமோஷனல் ஆயிட்டோம் எல்லாருமே அந்த சாங்க்கு டான்ஸ்க்குலாம். சரி அதான் ப்ரோ, இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அட்வொகேட் சப்ஜெக்ட். இது ஒரு நியாயம் கேட்டு வராங்க, அது கிடைக்க மாட்டேங்குது. அதுல என்னெல்லாம் வருது பிரச்சனை, அட்வொகேட்ஸ் வந்து நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்ற ஒரு சின்ன இது கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் வைஸோ நிறைய மெசேஜஸும் இருக்கு இதுல படத்துல. அது ப்ரோ காந்தாரா வந்து அது அவங்களோட ஸ்டைல. இது வந்து நம்ம கருப்பசாமி வந்து இது பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதுதான். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து இன்டர்வெல்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் உண்மையாவே வந்து சூப்பரா இருந்தது. இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் கூஸ் பம்ப்ஸ் தான் ஒரு படம் உண்மை. தேங்க்யூ. படம் சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு, அதை கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க. அண்ட் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி நல்லா கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. 100% பிளாக் பஸ்டர் தான். சூப்பரா இருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும். போத் ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன் பேஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. மூவில எல்லாமே இருக்கு, பக்கா என்டர்டெயின்மெண்ட். சோ எல்லாமே இருக்கு. நிறைய குட்டி குட்டி சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ ஓவரால் மூவி சூப்பரா இருக்கு. கூஸ் பம்ஸா இருந்தது ஃபுல்லாவே. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எஸ்பெஷலி ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் சவுத் தமிழ்நாடு இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆவாங்க நான் ஃபீல் பண்ணேன். அதை விட எனக்கு இன்னும் கனெக்ட் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அண்ட் நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகும். எனக்கு ஆஃப் ஆஃப் தி மூவி நாங்க நின்னுட்டே தான் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு மூவி ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருந்ததுங்க. லீட் கொடுத்துருக்காங்க, பாப்போம் அது எப்படி வருது. சூப்பரா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது எல்லாமே வந்துட்டு இந்த மூவிக்கு என்ன தேவையோ அது கரெக்டா கோப் அப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. அது பேர் மாதிரி இல்ல, பட் அவங்களோட சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போச்சு, வேற மாதிரி. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா வேற மாதிரி, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த மாதிரி எங்கேயுமே ஃபீல் ஆகல. ஓவரால் எனக்கு மூவி ஃபுல்லாவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பா 100%. சூர்யாவுக்கு படம் இல்ல சொல்லுவீங்களா? இந்த படத்தை போய் பார்த்துட்டு சொல்லுங்க, படம் ஓடுதா ஓடலான்னு ஸ்டோரி உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி கேமரால என்ன சொல்லுங்க உள்ள போய் பாருங்க. கருப்ப அம்மன் மாரியம்மன் எல்லாமே நல்லா இருக்கு. கருப்ப நல்லா மிரட்டி விட்டான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூர்யா சாரோட மூவி வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம். கத்தி வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு, சுத்தமா பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம்.
ஃபுல்லா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் தான் செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப வருஷம் தேட்டர்கள் ஹிட்டே கிடையாது அவருக்கு. இல்ல தியேட்டரிக்கல் ஹிட்டும் கிடையாது. அவர் நடிக்கிற மூவியை வந்து வேணும்னே வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு கண்டிப்பா ஒரு மைல்கல் படைக்கும். இது பேச முடியல, வாய்ஸ் வரல. இல்ல சுத்தமா பேச முடியல, வாய்ஸ் வர மாட்டேங்குது. ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணிருக்காரு? செம்மையா அவர் இல்ல ஆக்சுவலா நம்மளை தாண்டி ஒரு காட்லி பவர் இருக்கு, வந்து கடவுளை என்னைக்கும் நம்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. ஆனா லாஸ்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் நம்புறீங்களோ இல்லையோ கோர்ட்டை நம்புங்க, தப்பு பண்ணாம பாத்துக்கணும் அப்படிங்கறது தான் மெயின் கண்டென்ட். தப்பு பண்ணாம இருக்கணும் அப்படின்னு அவர் என்ன சொன்னாரோ அதான் எடுத்திருக்காரு படத்துலயுமே. அவர் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா தியேட்டரிக்கல் மொமெண்டா இருக்குனாரு, அதை கரெக்டா பண்ணிருக்காரு. செம்மையா என்ஜாய் பண்ணோம், வேற லெவலா இருந்துச்சு. சூர்யா தான் நம்ம ஆஸ் யூசுவல் அவங்க வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருந்துச்சு. கேமியோ ஒண்ணு இருக்கு. நான் அதெல்லாம் இல்ல கேமியை பத்தி எதுவும் ரிலீஸ் பண்ண வேணாம், பக்கா தியேட்டரிக்கல் மொமெண்ட் தான், செம்மையா இருந்துச்சு. சூர்யா சொல்லவா வேணும், செம்மையா இருந்துச்சு. நாங்க வேற யாரெல்லாம் கேமியோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எதுவுமே இல்லாம அண்ணன் நான் பண்றேன் எல்லாத்தையும் சொல்லி நின்னு பண்ணி கொடுத்தாரு எங்களுக்காக. செம்மையா இருந்துச்சு. கடைசியில கிளைமேக்ஸ்லாம் இல்ல காமெடி ஆர்ஜே பாலாஜியோட அவருடைய அந்த ஸ்பெஷல் இது அதுல இருந்துச்சு. படத்துல அந்த ஃபிளேவர் தெரிஞ்சது. அது எல்லாமே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வயசான தாத்தா சொல்லக்கூடாது, எப்படி சொல்ல முடியும்? அது ட்ரெய்லர்ல வயசான அந்த கெட்டப் நீங்க பாருங்க, நாங்க ரிலீஸ் பண்றோம்னா வெளியே வந்துரும். எப்படி பஸ்ல ஸ்பாயில் பண்ண வேணாம்.